வெளியில போவோம். தொண்டர்கள் பெரும் குழப்பத்தில் இருக்காங்களே சார். தொண்டர்கள் வந்து இரும்பு மாதிரி இருக்கிறாங்க. ஏன் குழப்பத்தில் இருக்காங்க? சார், எஸ்பி வேலுமணி தரப்பு அது தொடர்பா என்ன விஷயங்கள் பேசப்பட்டது கூட்டத்துல? பொதுச் செயலாளர் அவர்கள் புதிதாக மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அழைத்து தேர்தலில் நாம் சந்தித்த சூழ்நிலையையும் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையையும் விளக்கி பேசி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும், கழகம் வெற்றி பெற பாடுபட வேண்டும். நாம் இந்த 26 தேர்தலில் ஒரு நாகரிகமான வெற்றியை பெற்றுக்கிறோமே தவிர நாம் படுதோல்வி அடையவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைவர் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு? மாவட்ட செயலாளர்கள் அவர் இன்னும் மந்திரி சபையை அமைக்க காணும். அந்த விவரமே வெளியே வரல. அதுக்குள்ள ஆட்சி பத்தி கேட்டீங்கன்னா என்னங்க? அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா தொடர்ந்து அவங்க பக்கம் சொல்லிட்டே இருக்காங்க. அது குறித்து 1000 பேர்ட்ட கையொப்பம் வாங்கிட்டாங்க சொல்றாங்க. ஒரு தரப்பு 70 பேர் இருக்காங்க. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளருக்கு எனக்கு வீட்டுல இருந்து போன் வந்துச்சு. நீங்களே கலந்துக்கலையாமல கூட்டத்தில் அப்படின்னு செய்தி பார்க்குறவன் அப்படின்னு கேட்டாங்க. டிவிக்காரங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நான் உள்ளே போயிட்டேன் ஆஃபீஸில், அதனால தெரியாமல் இருந்திருக்கோம். பாவம் அவங்க. மந்திரி பதவிக்காக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியா இருக்கிறாங்கன்னு பொதுச்செயலாளர் சொல்லியிருந்தாரு. அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொல்றீங்க? வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள், வந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை குறித்து கருத்து சொல்லியிருக்கிறாரே தவிர வெளியே போயிருக்கவங்களை பற்றி ஏன் பேச போறாரு? அதுதான் சொன்னேன். ஓஎஸ் மணியனே காணும் வரல அப்படின்னு செய்தி வெளியே போயிருக்கு அப்படின்னு எங்கள் வீட்டிலேருந்து என்ன கேட்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன். அப்படியெல்லாம் செய்தி போடுறீங்க, அது மாதிரி தான் அந்த செய்தி. சார், விஜயபாஸ்கர் அவர்கள் 1000 பேர்ட்ட கையொப்பம் பெற்றிருக்கதா உறுதிப்பட அவர் தெரிவிச்சிருக்காரு. தெரிவிச்சதுனால தான் அந்த கேள்வி எழுது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 பொதுக்குழு தொடர்பா ஏதோ பேசப்பட்டதுங்க. பொதுக்குழு தொடர்பா அதாவது அதை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. அதாவது தேர்தலுக்கு பின்னால் நடத்தப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டம், தேர்தலுக்கு பின்னால் நடத்தப்பட்டிருக்கிற கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம், இது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அவ்வளவுதான் பேசப்பட்டது. நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படுவார்களா? வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?